கோயில் எப்படி கட்டினான்னா, மத்திய கலாஷில் வந்து கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் மட்டும் இருந்தார். பிள்ளையார் மட்டும் இருக்கும்போது கோயில் கட்டி அதுக்கப்புறம் ஒரு பிராமணா வந்து அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, சுவாமி கிட்ட பிரதான சுவாமி சொன்னேன் இல்லையா விநாயகர், அவர்கிட்ட அந்த அருகம்புல்லை வச்சு எடுத்துகிட்டு போவார். காலையில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட வச்சுருக்கார். அது வந்து வச்சு அரிசியாக மாறிடுது. அரிசியாக மாறி சிவன் கிட்ட போகும்போது அது பிண்டமாக மாறி சூரியன் கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்து அது காக்கா கிட்ட போய் சேர்க்குற மாதிரி இது பண்ணியிருக்கா. அந்த ப்ரொசீஜரில் தான் மத்திய கலாஷையும் கட்டியிருக்கா, இங்கேயும் கட்டியிருக்கா. சங்கராச்சாரியர் சொன்னது என்னென்னா, முடியாத வந்து இங்கே வந்து மகாலபக்ஷம் பண்ணால் அப்புறம் பிள்ளையாரே வந்து பிண்டம் வைக்கிற மாதிரி இங்கே. இப்போ நம்ம வந்து இங்கே பண்ண முடியாது, இவன் வந்து இந்த கர்த்தா வந்து பண்ண முடியாது. நாங்கள் வந்து பிள்ளையார் மூலயமா பவர் ஆஃப் பட்டாணி வாங்கிட்டு அங்கே உட்காந்து நாங்கள் பிண்டை வைப்போம். பிள்ளையாரே வந்து பிண்டை வைக்கிற மாதிரி இங்கே இதுதான். அதை அந்த சிறப்பில் தான் இந்த கோயிலே கட்டியிருக்கா. அதாவது முதல்ல விநாயகர், அப்புறம் மகாவிஷ்ணு, சூரியன், அப்படி தான் கட்டியிருக்கா. ஆனந்த க்ஷேத்திரம் நிஜமாவே ஆனந்தமான க்ஷேத்திரம். ஸோ கோவில் வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்டக்கே இருக்கிற கோவிலுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கடி வரமோ, அடிக்கடி கூட டெய்லி வர பழகணும். அட்லீஸ்ட் வீக்கெண்ட்லேயாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும். அண்ட் ஒருத்தரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு என்ன மந்திரங்கள், என்ன அனுஷ்டானங்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லலாம். இல்லை அட்லீஸ்ட் தியானமாவது பண்ணலாம்.